தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயிட் நாயக்கர் அசோசியேஷன் வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமண நாயக்கர் அரண்மனையில் இருக்கோம். நம்ம நைனா ஸ்ரீதரன் நைனா ப்ரொஃபஸர் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுடன் இங்கே வந்திருக்கோம். இந்த அரண்மனை பற்றி அண்ணன் அவர்கள் இப்போ நம்ம உறவுகளிடம் எடுத்து சொல்ல உள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமண நாயக்கர் அரண்மனை பற்றி. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமண நாயக்கர் அரண்மனைக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனை தான். நமக்கு என்னென்னா, நீங்கள் கிட்டத்தட்ட மதுரையில் எப்படி இருக்கோ உள்ளே போய் பார்க்க தான் போகிறோம். மதுரையில் எப்படி இருக்குதோ அதே திருமண நாயக்கர் அரண்மனை தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அங்கேயாச்சும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு முறையாக பராமரிக்கிறாங்க. இங்கே இந்த அரண்மனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் ஒரு திருமண நாயக்கர் மன்னர் இந்த பகுதிக்கு வரும்போது இந்த பகுதி மக்கள் எல்லாம் சந்திப்பதற்காக கட்டப்பட்ட அரண்மனை. இந்த அரண்மனையை பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் ரீதியான நிகழ்வுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா கட்டடங்கள், தூண்கள், சிற்பங்கள், வேலைப்பாடுகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் என்னென்னா, இது மிக அழகிய ரோட்டில் நீங்கள் இருக்கிற இந்த அரண்மனையை பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தெற்க இருக்கிற இந்த அரண்மனையை பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே பராமரிப்பு இல்லாமல் ஒரு தொல்பொருள் அது மத்திய தொல்பொருள் அந்த துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அந்த தொல்லியல் துறையாக இருக்கட்டும், தொல்பொருள் துறையாக இருக்கட்டும், இதை முறையாக கண்டிப்பாக பராமரிக்கிறது. உள்ளே போய் பார்த்தா வச்சுக்கிங்க, வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த படி நீங்கள் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு தூண்கள் பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு இரும்பு தூண்கள் பண்ணுறதுக்கு கட்டி பிடிச்சாலும் எவ்வளோ பெரிய தூண் பாருங்க. 2 பேர் கட்டி பிடிச்சாலும் அவ்வளோ பெரிய தூண்கள். உண்மையிலே எவ்வளோ பெரிய தூண் வேலைப்பாடுகளை கட்டிக்கா பாருங்க. நம்ம உறவுகள்லாம் பெரிய அந்த காலத்து மன்னர்கள் உண்மையிலே பல வியக்கத்துக்கும் மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய தூண்களால் ஆன இந்த மகால். ஆனால் பாருங்க, பழைய கட்டைகள்லாம் பாருங்க எப்படி கிடைக்கும் பாருங்க. தேக்கு கட்டை ஒன்றுமே தேக்கு கட்டை கூட இத்து போய் பராமரிக்காதனால அந்த தேக்கு கட்டை நம்ம வீடுகள்லாம் பழைய வீடுகளில் எப்படி இருக்கும் அப்படியே பார்த்து பல வளர்ந்து இருக்கும். ஆனால் வார்னிஸ் எல்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டைகள் பார்த்தீங்கன்னா பழைய இனமும் இது ஒரு பழையக்கட்டை மாதிரியே இருக்குது பாருங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட தேக்குகளால் ஆன கட்டை. ஒவ்வொரு இந்த மர வேலைப்பாடுகள் எல்லாமே தேக்குகளால் ஆன மரப்படி. இதெல்லாமே அந்த தேக்குனால் ஆன அந்த வேலைப்பாடுகளில் இந்த கட்டடக்கலையில் இந்த இதை எவ்வளவு பராமரிக்காதனால எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னோர்கள் வாழ்ந்தது, மன்னர்கள் வாழ்ந்தது, நம் மக்கள் உறவுகள் வாழ்ந்த பகுதி. அப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வாங்கலேன், நீங்களே பாருங்கள். இங்கே முன்னாடியாச்சும் பரவாயில்லை, உள்ளே போய் பார்த்தீங்க திசைகள் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பூசி பராமரிப்பு பண்ணாதனால தான் இப்படி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அரசு கண்டிப்பாக செவிசாய்க்கணும். கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. இங்கே பாருங்களேன், வண்ணம் பூசியில் எத்தனை வருஷம் ஆகுது தெரியல. ஒவ்வொரு தூணும் பார்த்தீங்கன்னா தூண் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த தூணில் பராமரிப்பு இல்லாதனால பார்க்குறக்கே கொஞ்சம் ஒரு அலங்கோலமாக பார்க்குறக்கே ஒரு அருவருப்பாக இருக்கிற அளவுக்கு இந்த அரசு மத்திய அரசோ மாநில அரசோ இவங்க 2 பேருமே என்னென்னா பராமரிக்கிறதுனால இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வேலை பார்ப்போம். கம்பிகளே இல்லாமல் மேலே கம்பிகளே இல்லாமல் அந்த உத்தரங்கள் எப்படி வேலைப்பாடு இந்த கட்டடத்தை கட்டியிருக்கான்னு பாருங்களேன். ஒவ்வொரு பக்கம் கூண்டுகள் எப்படி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கம்பியே கிடையாது, வெறும் சுண்ணாம்புகளால் ஆன மேற்கூரையை பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கான்னு பாருங்கள். நாயக்கர் காலத்தில் பழையப்பட்ட ஓவியங்கள் இதெல்லாம் பெரிய ஓவியம். அந்த காலத்து ஓவியம் இதெல்லாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் ஒரு கூண்டுகள் பாருங்கள். கிட்டத்தட்ட இது எப்போ பண்ணது, எப்போ டிஸ்பிளே பண்ணது, விஜயநகர பேரரசில் என்ன எப்போ கட்டினது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இதில் இருக்குது, குறிப்பாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நாயக்கர் சோரை மதுரை ஆண்ட மன்னர்களுடைய அந்த தோன்றுதல் பாருங்கள் இருக்குது பாருங்கள். நாகம்ம நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர், முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர், வீரப்ப நாயக்கர், வீரப்ப நாயக்கருக்கு அப்புறம் 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர், முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர், கஸ்தூரி பாயப்ப நாயக்கர், முதலாம் முத்துவீரப்ப நாயக்கர், திருமல நாயக்கர். திருமல நாயக்கர் இங்கே தான் வராரு. நாகம்ம நாயக்கர்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6வது தலைமுறையாக வரும்போது தான் திருமல நாயக்கரை வராரு பாருங்க. குமாரமுத்து திருமலை, அதுக்கப்புறம் 2ஆம் முத்துவீரப்ப நாயக்கர், அதுக்கப்புறம் சொக்கநாத நாயக்கர், முத்துவீரப்ப நாயக்கர், ராணி மங்கம்மாள், இங்கே முத்துலிங்க நாயக்கர், விஜயரங்கர், சொக்கநாத நாயக்கர், மீனாட்சி. கிட்டத்தட்ட நாகம்ம நாயக்கர்லேருந்து மீனாட்சி வரைக்கும் 1529 ஆரம்பித்த அந்த நாயக்கர் வம்சம் 1900
1936 மீனாட்சியோட முடிவெறிகிற அந்த படத்தை தான் போட்டிருக்காங்க. அப்போ எப்படி மன்னர்களாக நமது உறவுகள் நம்ம நாயுடு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க கலாச்சார ரீதியாக, சிற்பக்கலையிலையும் சரி, விவசாயத்துலேயும் சரி, பல்வேறு வகையான நிர்வாகங்கள்லையும் சரி அவ்வளவு அழகாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு நீர்நிலைகள் இருக்கட்டும், விவசாய பாதுகாப்பாக இருக்கட்டும், அல்லது கோயில்களை வந்து செப்பனிதாக இருக்கட்டும், பழைய அரண்மனைகள் பழைய கோயில்கள் எல்லாம் அது மறுசீரமை பண்ணி மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், விவசாயத்துக்கு தண்ணி தேக்கிற அந்த கம்மாக்கள், ஓடைகள், நீர்நிலை பகுதிகளில் கட்டினதாக இருக்கட்டும், அதே மக்களுக்கு வரிப்பணம் தேவை, ஆட்சி செய்வதற்கு தேவையான வரிப்பணத்தை வசூலித்து எப்படி நிர்வாகம் பண்ணுறது முதற்கொண்டு இந்த மன்னர்கள் ஆட்சியில், குறிப்பாக நாயக்கர்கள் மன்னர்கள் ஆட்சியில் தான் இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியாவின் தென்பகுதி மிக அழகாக ஆட்சியமைக்கப்பட்டது. அப்படி ஆட்சியமைக்கப்பட்ட அவர்கள் கட்டிய அந்த கட்டிடம் அன்னைக்கு எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. வீரப்ப நாயக்கர் 1579 வீரப்ப நாயக்கர், 1595 1690 இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர், அதுக்கப்புறம் லிங்கப்ப நாயக்கர், அதே மாதிரி முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர், கஸ்தூரி ரங்கப்ப நாயக்கர், இதெல்லாம் யாரும் அவங்களுடைய படங்கள் இப்போ நம்ம வாட்சம் பார்த்தீங்களா, அவங்களுடைய உருவங்கள் வந்து சிலைகளாக வந்து எப்படி இருக்குன்னு அவங்களுடைய உருவங்களை இப்போ பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இதான் மதுரை நாயக்கர்கள் மன்னர். அவர் ஆட்சி செஞ்ச பகுதியை பாருங்கள். இந்தியாவில் தென்பகுதியை எவ்வளோ, அது முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க ஒவ்வொரு பகுதியை படமாக போட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த வரலாற்று படம் வந்து இன்னும் குறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்தியாவின் முழுவதுமாக ஆட்சி செஞ்சது தான் நாயக்கர்கள் மன்னர்கள். இதில் குறிப்பாக தமிழ்நாடு மட்டும் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து மறுசீரமைக்கணும். இதை சரியான தகவலுடைய அரசு வந்து சரியான தகவலோட சேகரித்து அதை வந்து மேப்பாக போடணும்னு நினைக்கிறேன். பாருங்க, அவருடைய மன்னர்கள்